2026 தேர்தல் விஜய்க்கு அடித்த அதிர்ஷ்டம் கதரும் திமுக. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களாக இருக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே மிக முக்கியமான தேர்தல். 4 முனை போட்டி. ஒரு புறத்திலே திமுக கூட்டணிகள், அதிமுக கூட்டணிகள், அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்கிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி. பாஜக திமுகவிற்கு எதிரான கட்சியாகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று என்பது அடித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து சாதித்த நபர் நமது ஐயா எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கு 3 எழுத்து, விஜய்க்கு 3 எழுத்து அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த 3 எழுத்து தான் தமிழகத்துடைய தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் ரகசிய சர்வே, அதாவது ரகசிய கருத்து கணிப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக 234 தொகுதிகளிலும் எடுக்கப்பட்டு அதிலே 100 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் முதல் தேர்தலிலே 100 தொகுதிகள் என்பது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் என்பது. தமிழகத்திலே கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டுகள் தான் முடிவடைந்து 2ஆம் ஆண்டிலே அடியெடுக்கக்கூடிய இந்த கட்சி 2 மாநாடு நடத்தக்கூடிய ஒரு, அதுவுமே ஒரு மாநாட்டை தான் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் விஜய். அடுத்த மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையிலே இருக்கும். கிட்டத்தட்ட 15 - 20 லட்சம் தொண்டர்கள் வருவார்களான எதிர்பார்ப்பு என்பது நம் அனைவருக்குமே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேளையிலே பாத்தீங்கன்னா தமிழகத்திலே முதல் முறையாக போட்டி போடக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்பது கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் வரைக்குமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் என்பது விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப தமிழக மக்கள், தமிழகத்திற்கு கூடிய இளைஞர் படை என்பது விஜய் அவர்களின் மீது ஏகப்பட்ட நம்பிக்கை என்பது வச்சிருக்காங்க. தமிழகத்திலே மாற்று அரசியல் என்பது வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம மக்களுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் பிரதிபலிப்பு தான் 100 தொகுதிகள் வெற்றி என்பது அப்படின்னு சொல்லியா. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க.